ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கழிஞ்ச ஒரு விலாகில் நாங்கள் அகர்தலாலேருந்து சென்னை வரைக்கும் வந்ததை பற்றி பார்த்தோம். அப்புறம் சென்னையில் இருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், அதை பற்றி அடுத்த விலாகில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். நாங்கள் சென்னையில் இருந்து எங்கே போனோன்னா வேளாங்கண்ணிக்கு போனோம். வேளாங்கண்ணி மாதாவை தரிசனம் பண்ணதுக்காக. வேளாங்கண்ணிக்கு நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோ மூலமாக தாம்பரம் வந்தோம். தாம்பரத்தில் இருந்து சென்னை எக்மோர் காரைக்கால் எக்ஸ்பிரஸில் ஏறி நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் இறங்கினோம். நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் காலையில் 4 மணிக்கு போய் இறங்கினோம். உடனே அங்கே இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் இருந்துச்சு வேளாங்கண்ணிக்கு. அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறி வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணோம். வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா அதில் இருந்து நம்ம நடந்தோன்னாலே அதில் நிறைய டைரக்ஷன் போட்டிருப்பாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. அது வழியாக போனோம். போகிற வழியிலேயே நிறைய ரெசிடென்ஷியல் ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் அதில் ஒரு ஹோட்டலில் அன்றைக்கி ஒரு நாளுக்காக ஸ்டே பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டலில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மார்னிங் 6:30க்கு பெரிய கோயிலில் நடக்கக்கூடிய மாஸில் கலந்துட்டோம். ஏன்னா நம்ம பெரிய கோயிலில் காலையில் உள்ள மாஸ் பார்க்கணுன்னா கடவுளோட ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் பெரிய கோயிலில் போய் மாதாவோட தரிசனத்தை பார்த்தோம். மாதா எவ்வளவு அழகாக எல்லா மக்களுக்கும் தரிசனம் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம மற்ற நேரங்களில் போவோம், ஆனால் மாதாவோட தரிசனம் அந்த பெரிய கோயிலில் காலையில் நடக்கக்கூடிய மாஸில் தான் அதிகமாக கிடைக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. ரெண்டாவது, அங்கேருந்து நாங்கள் மாஸ் முடித்ததுக்கு அப்புறமா வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு எங்களுக்கு கோயிலுக்கு ஒரு நேர்ச்சக்கடன் இருந்துச்சு. அந்த நேர்ச்சக்கடனை முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போகும்போது காலையில் நேரத்துலையே எவ்வளோ மக்கள் கூடி இருக்காங்கன்னு பாருங்கள். வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வர்றாங்க, எல்லா இடத்துல இருந்தும் வராங்க. பலதரப்பட்ட மக்கள் இந்த வேளாங்கண்ணி மாதாவை தரிசனம் அடைஞ்சு நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நடக்குது. மாதா எல்லாருக்குமே உதவிகள் செய்கிறாங்க. அதனால தான் இங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்குது. காலை நேரத்தில் பீச், காற்று, அங்கே இருக்கக்கூடிய சன்ரைஸு, மக்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் திருப்பி கோயில் பக்கமாக நடந்தோம். இப்போ டைம் ஒரு 8:30 போல் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு வேலை பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏதாவது நல்ல ஒரு ஹோட்டலில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கடலில் இருந்து திருப்பி கோயில் பக்கமாகவே நடந்து வந்துட்டுருந்தோம். நடக்கும்போது தெரு ஓரங்களில் நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்கள் அந்த கடைகளில் எல்லாம் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை, ஆனால் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் கடத்தெருவை வாய் பார்த்துட்டே வரும்போது எங்கள் கண்ணில் சரவண பவன் தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் சரவண பவனில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணுன்னு பிளான் பண்ணி அங்கே போனோம். அங்கே போய் 2 பிளேட் இட்லியும் 1 பிளேட்டு தோசையும் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். தோசையும் சரி இட்லியும் சரி எல்லாமே சரவண பவனில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் மாதா குளத்துக்கு போனோம். மாதா குளத்துக்கு போகிற வழியில் நிறைய மக்கள் முட்டு போட்டு நடந்து மாதா குளத்துக்கு போவாங்க. அப்போ இந்த ஏரியாவில் இருந்து என் பையனும் கூட இதில் முட்டு போட்டு மாதாவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முட்டு போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. நல்லா திருப்பி என்ன பண்ணால் எழும்பி நின்று நடந்து கம்ப்ளீட் பண்ணனா. இது எந்த நேர்ச்சையும் கிடையாது. ஆனால் நம்ம மாதாவை ரொம்ப பக்தியாக எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்து நன்றி செலுத்துவேன்னு நம்ம வேண்டி அந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணணுன்னா கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு ஐதீகம். நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, கடன் தொல்லையால் வாடுறவங்க, அப்புறம் வேலை இல்லாதவங்க எல்லாம் இங்கே இந்த மாதிரி நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த மரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டில், கல்யாணம் ஆகாதவங்க தாலி
வேண்டி கெட்டி மாதாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சதுக்கப்புறமா திருப்பியும் மாதாவை வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. இது வந்து மாதா குளம். மாதா வந்து பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் தான். இதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் மோர்கார சிறுவனுக்கும் காட்சி கொடுத்தாங்க. கால் ஊனமுற்ற மோர் விட்டு கொண்டிருந்த சிறுவனுக்கு வந்து காட்சி கொடுத்ததும் பால் வந்து பொங்கி வடிஞ்சதும் வந்து இந்த இடத்துல தான். முதல்ல வந்து மாதா காட்சி கொடுத்ததும் இந்த இடத்துல தான். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்தோன்னா வந்து மாதாவை தரிசனம் பண்ணணும். இது வந்து மாதா குளம். மாதா குளங்கிறது முதல்ல வந்து பெரிய குளமாக இருந்துச்சு. இந்த மாதா குளத்துக்கு பக்கத்தில் தான் பால்கார சிறுவன் பால் வியாபாரம் பண்ணதுக்காக கொண்டு வந்து இளைப்பாறுவான். அந்த நேரத்தில் மாதா வந்து காட்சி கொடுத்து என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு அந்த சிறுவன்கிட்ட வாங்கிட்டு போய் பால் எடுத்து இந்த இடத்துல தான் மாதா தரிசனம் கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறமா கோயில் இருக்குல்ல, அந்த பீடம் இருக்கிற இடத்துல தான் மோர்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். அந்த பையனுக்கு வந்து காட்சி கொடுத்து எனக்கு கோயில் கட்டுறதுக்காக ஃப்ரான்சிஸுங்கிறட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு மாதா காட்சி கொடுத்த இடம் அந்த இடம். அப்புறம் நாங்கள் வந்து மாதா குளத்தை தரிசனம் பண்ணிட்டு திருப்பியும் கோயிலெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் திருச்சியில் இருந்து அடுத்த ட்ரெயின் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து வேளாங்கண்ணியில் இருந்து ஒரு ஆட்டோ மூலமாக நாகப்பட்டினம் வந்தோம். நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் வந்தோம். திருச்சிக்கு ட்ரெயினில் வந்துட்டு திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் திருப்பி நாகர்கோயிலுக்கு ட்ரெயினில் வந்தோம். அப்புறம் நாகர்கோயிலில் இருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமமாக இருக்கிறதுனால காலையில் நேரத்தில் வண்டி வசதி எதுவும் இல்லாததுனால என்னோட அப்பா வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கார் மூலமாக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். நாங்கள் வரக்கூடிய வழிகள் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதனால தான் நான் அதெல்லாமே கேப்சர் பண்ணி என்னோடய வீடியோவில் உங்களுக்கும் பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து தஞ்சாவூர். நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சிக்கு வந்த வழி. எல்லா இடமுமே ரொம்ப பச்சை பசேலுன்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாகப்பட்டினம் மக்களோட ஒரு முக்கியமான தொழில் இப்போது வளர்ப்பு இறால் வளர்த்து அந்த இறாலை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. அதுக்காக தான் இந்த ஏரியாவில் அங்கங்கேயா பாத்தியாக தண்ணி கட்டி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த ஏரியாவில் உள்ள பக்கத்தில் இருந்த மக்கள்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து இறால் வளர்க்குறதுக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செட்டப்பு. இதில் வெள்ளை இறால் வளர்ப்பு இறாலை வளர்த்து அதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். அப்புறம் இது எல்லாமே நெல் வயல். தஞ்சைனாலே நம்ம தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம், மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய ஏரியான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா ஃபுல்லுமே நெல் வயல் தான். பச்சை பசேலுன்னு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இது ஈவினிங் டைம் ஆனதுனால இந்த மாதிரி தெரியுது. இன்னும் நம்ம டே டைமில் வந்திருந்தோன்னா இன்னும் அழகாகவே தெரிஞ்சிருக்கும். சில இடங்கள்ல இப்போ தான் நாற்று நட்டு விட்டுருக்காங்க. சில இடங்கள்ல நெல் அறுவடை பண்ணி உழுது விட்டுருந்தாங்க. எப்படி பார்த்தாலுமே மக்கள் வந்து இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ஊரில் நெல் வாசத்தை பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இயற்கையை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அது வந்து சொல்லிலே அடங்காது. இந்த ட்ரெயின் வந்து நாகப்பட்டினத்தில் இருந்து நாங்கள் திருச்சி போயிட்டுருக்கக்கூடிய வழி. அதனால் அந்த ட்ரெயின் இந்த மாதிரி போக போக நான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் கிளிப் பண்ணேன். இப்போ நாங்கள் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். திருச்சியிலேருந்து திருப்பி நாகர்கோவில் போகக்கூடிய வழிகள் தான். இது ரொம்ப இருட்டிட்டுது. அதனால தான் இந்த மாதிரி தெரியுது. அப்புறம் இது நாரோல் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணக்கூடிய வழி. எப்படி எல்லாமோ காலை நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி அப்புறம் எங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தை செலவு பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.